ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக நம்ம எதுக்கு இப்படி காவேரி அப்செட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப திங்க் பண்ணாதீங்க தம்பி, மூளையில் விழுந்துற போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணிட்டாருன்னா, மறுநாள் காலையில் விடுதுங்க, உடனே காஃபியை கொண்டு வந்து காவேரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு காஃபி போடலான்னு உள்ளே போனால் அங்கே ராகினி பார்க்குற வேலை இருக்கே, பார்க்குறதே அழுப்பத்தானே, மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டேமா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. என்ன ஆச்சுன்னா, அதாவது இவங்க சிங்கிள் கேப்பில் நவுந்த கேப்பில் சக்கரையில் உப்பள்ளி கொட்டிட்டாங்களாமா. உப்பை கொட்டின ஓகே, உப்பை மூடி வைக்காமல் வச்சு காட்டி கொடுத்துட்டியேம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீ எல்லாம் வெள்ளத்தனத்தை ட்ரை பண்ணுறியே அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் புதுசாக டீயை போட்டு அவங்க எடுத்துகிட்டு போய் நம்ம விஜய்கிட்ட கொடுத்து விஜய் சமாதானம் பண்ணால் விஜய் சாரி சொல்கிறாரு. என்ன டீ கொடுக்கும் சாரி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நறுக்கு 4 கேள்வி கேட்டு விட்டாங்க. கேட்ட உடனே மனசு அப்படியே வலிச்சுது. இப்படி தானே எனக்கும் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிவெஞ்ச் எடுக்கலைன்னா பொண்டாட்டியோட குணம்லாம் மாறவே மாறாதுப்பா, புருஷன்களை பழி வாங்குறதே ஒரு வேலையாக வச்சுருக்காங்க இந்த பொண்டாட்டிக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன ஹர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிச்சாங்க. வேற லெவலில் இருந்துப்பா. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஆஃபீஸ் வரலான்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. அப்பயும் அப்படிதாங்க 2 பேரும் அப்புறம் சரி போதும், பழி வாங்கிட்டது போதும், 2 பேரும் சமாதானம் ஆகும்னு சொல்லிட்டு சமாதான புறாவை பறக்க விட்டாங்க. வேற லெவலில் இருந்துப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, இதுக்கப்புறம் 2 பேர் பழி வாங்கிக்க வேணாம், விஷயம் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிட்டு இவங்க ஜாலியாக பேசிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் காவேரியோட வீட்டை காமிக்கிறாங்க. காவேரியோட வீட்டில் வந்துட்டு அப்பளம் போட்டுட்ருக்காங்க. காவேரியோட அம்மா ஒன்னே இருந்துட்டு கங்கா இருந்துட்டு, நீங்கள் இதுக்கப்புறமும் கஷ்டப்படணுமாமா, அது எப்படி கோவத்தில் நீங்கள் சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, அப்போ நான் எடுத்த முடிவு இது ஒரு நல்ல முடிவு, இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இந்த அப்பளத்துக்கு மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, யாராவது ஒரு பிராண்டை வச்சு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு விஜய் வச்சு ட்ரை பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். முதல்ல அப்பளக்கட்டுக்கு ஒரு பேரை வைப்போன்னு சொல்லிட்டாங்க. ஆளுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க. பேரெல்லாம் செம்மையாக கலாய்ச்சி விட்டாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? யார் நம்ம காவேரி தான், பேர் இப்படி இருக்குது, பேர் அப்படி இருக்குன்னு உருப்பிட்ட கலாய். அதுக்கப்புறம் கடைசியில் வந்துட்டு நம்ம குமரன் ஒரு பேர் சொன்னோன்னு வேற லெவலில் ஆயிடுச்சு. என்ன பேர்னு பார்க்குறீங்களா? மகாநதிங்கிற பேரில் நதின்னு மட்டும் வச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்